மடத்தில் நான் படித்தேன். எனக்கு பூநூல் கிளாஸ் நடந்துச்சு. அங்கே என் கூட 102 ஸ்டூடெண்ட் படித்தாங்க. பூநூல் கிளாஸ் யார் நடத்துனாங்கன்னு கேட்டிங்கன்னா, காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்க காஞ்சி மடாதிபுரத்துலேருந்து வந்திருக்காங்க வாத்தியார் 2 பேர். எங்களுக்கு பூநூல் கிளாஸ் நடத்துகிறாங்க. வந்த வாத்தியாருக்கு ஒரு 75-80 வயசு இருக்கும். நாளைக்கு காலையில் பூநூல் கிளாஸு, அம்பிகைலாம் யாரும் கலந்துக்கிறவங்களுக்கு பூநூல் போடுறோன்னு சொன்னாங்க. முத நாள் காலையில், நாளைக்கு காலையில்னு சொல்லி மத்தியான கிளாஸில் பேசுகிறாங்க. அப்போ கிளாஸில் நீங்கள் யார், எந்த ஊர், நீங்கள் என்ன கோத்திரம் அப்படின்னு கேட்குறாங்க. நான் திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் விஸ்வகுலம் சொர்ணரிஷி கோத்திரம்னு சொன்னேன். மறுநாள் காலையில் அவர் சபைக்கு முன்னாடி எல்லாரும் இருக்கிறாங்க, சுவாமிகள் இருக்கிறாங்க, மடாதிபதியெலாம் இருக்கிறாங்க. ஒரு உண்மையை சொல்கிறேன் அப்படின்னாரு. அந்த உண்மையை கேட்டவுடனே மடாதிபதி அப்படியே ஒரு நிமிஷம் அசந்துட்டாங்க. காரணம் என்ன, இந்த பூநூல் கிளாஸில் மற்றவாளுக்கெல்லாம் பூநூல் போடுற தகுதி எனக்கு இருக்கு, விஸ்வகர்மாவுக்கு பூநூல் போடுற தகுதி எனக்கு இல்லை அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஐயா ஏன் அப்படி சொல்றீங்கண்ணா? நீங்க கருவிலேயே பிராமணனப்பா, நீங்க கருவிலேயே பிராமணன். ஆனா நாங்கெல்லாம் படிச்சு அதை பூநூல் போடுற ஒரு வாத்தியார் வச்சு நாங்கள் சுயமாக போட்டுக்கிற தகுதி எங்களிடம் இல்லை. சுயமாக பூநூல் போடும் தகுதி பிராமணர்களுக்கு இல்லை. ஆனால் விஸ்வ பிராமணால நீங்கள் சுயமாக பூநூல் அடிக்கும் தகுதி உங்களுக்கு இருக்கு அப்படின்னு கிளாஸில் சொன்னார். இது நம்மளுடைய